என்ன வணக்கம், நான் வேலு. நாம் இப்போ எங்கே இருக்கிறோங்கிறது முந்தின வீடியோக்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். மான்சூன் கேரளா வந்திருக்கோம். கேரளாவில் மான்சூன் டைமில் மழை பொசுங்கிட்டு இருக்கு பாருங்கள், லைட்டாக மழை தூத்திக்கிட்டு இருக்கு. மான்சூன் டைமில் நம்ம கேரளா எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். செம்ம சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்போம். ஆலப்புழை பார்த்தாச்சு, அடுத்தாப்பில் வாகமன் வந்திருக்கோம். முந்தின 3 எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரியும் வாகமன் நம்ம எவ்வளோ சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னு. இப்போதைக்கு டீ எஸ்டேட் ஒன்று வந்திருக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்குது இந்த டீ எஸ்டேட்டு. பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். அருவி பார்த்தாச்சு, நல்ல 2 கிலோமீட்ரு தூரமாக நடந்து போய் நம்ம சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இந்த மான்சூன் கேரளாவை சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. இவ்வளோ நேரம் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. மணி 11:30 ஆக போகுது, மழை ஆரம்பிக்குது. எப்படி இருக்குது பாருங்கள் டீ எஸ்டேட்டு. செம்ம சூப்பராக இருக்குது. அருவி, ஆறு, காட்டாறு எல்லாத்தையும் பார்த்து குளித்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நான் உங்களுக்கு லைட்டாக காமிக்கிறேன், என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, அடுக்கடுக்காக தட்டாக சூப்பராக செம்ம சூப்பராக இருக்கா. மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம வரையில் ஓரளவு நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. கீழே இறங்கல 5 நிமிஷம் கூட ஆகலை. ஜீப்லேருந்து கீழே இறங்கி, அந்த அருக்கு ஜீப்பு கீழே இறங்கி வந்து 5 நிமிஷம் கூட ஆகலை. வரையில் வெயில் அடிச்சது, அதுக்குள்ளே வெயில் போயிடுச்சு, மேகம் மூடிடுச்சு, லைட்டாக தூத்திக்கிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் போகக்கூடிய இடம் நிறையா இருக்குது. அதனால் சலிக்கி காமிச்சிட்டு இருக்க வேண்டாம், போதும். நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஓகே, இந்த டீ எஸ்டேட்டு ஒரு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பலாம். ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு, நல்லா 1/2 மணி நேரம் உள்ள இயற்கை அழகாக ரசித்து பார்த்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. நன்றி. மீண்டும் வருவோம் இந்த டீ எஸ்டேட்டுக்கு. அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். லைட்டாக தூத்தல் அதிகமாக பெஞ்சிட்ருக்கு. போகலாமா அடுத்த இடத்துக்கு? இன்னொரு வாட்டி காமிக்கணுமா உங்களுக்கு? ஃபுல்லாக பார்க்க போகிறீங்களா? காமிச்சிருந்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். தூத்தல் விழுந்துகிட்டு இருக்கு லைட்டாக. போதுமா? சூப்பராக இருக்கா? கட் பண்ணட்டா? போகலாமா அடுத்த இடத்துக்கு போகலாம். நாம் இப்போ வந்திருக்கிறது கைதப்பதால் வியூ பாயிண்ட்டு. கைதப்பதால் வியூ பாயிண்ட்டு. நான் ஃபஸ்ட்டு வாகமன் வந்து ஹாஸ்டல் புக் பண்ணிவிட்டு ஒரு ஃபால்ஸில் குளித்தோம் தெரியுமா, ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோக்கு முன்னாடி வந்துருக்கு, ஒரு 4 வீடியோக்கு முன்னாடி வந்துருக்கேன். அந்த ஃபால்ஸில் நம்ம குளிச்சுட்டு அந்த குடிசை வீடு இருக்கு இல்லையா, அந்த குடிசை வீடு வழியாக தான் இந்த மலை மேலே ஏறி நம்ம போனோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சின்னதாக தூரமாக ஒரு குடிசை இருக்குது, அந்த இருக்குது பாருங்கள். அதில் 2 முதல்ல வந்த வழி இந்த மலையை தாண்டி அந்த பக்கமாக வந்தோம். ஆனால் ஒரு பையனுக்கு காலில் லேசாக அடிபட்டுருக்கிறதுனால இந்த வழியாக ஏறி போகலான்ட்டு ரூட்டை மாற்றி வந்தோம். ஒரு ஆள் ஏறிப்பட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் திரும்பி போங்க அப்படின்ட்டாரு. இந்த வழியாக ஒரு ஆள் வந்தார், நாங்கள் 2 திருப்பி ரிட்டனே அந்த வந்த வழியிலே திரும்பி போனோம். அதே ஃபால்ஸ் நான் இந்த பக்கம் வருவோம் நேற்று சொல்லியிருந்தேன், அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதே இடத்துக்கு இப்போ நம்ம வந்து நிற்கும். கைதப்பதால் வியூ பாயிண்ட்டு. அந்த ஃபால்ஸில் நம்ம குளிச்சுட்டு அந்த ஃபால்ஸெல்லாம் காமிச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துக்கு மேலே நம்ம வந்து நிற்கிறோம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? கைதப்பதால் வியூ பாயிண்ட் இது. நம்மளுடைய ஹாஸ்டல் இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் நேற்று வந்தது அந்த மலையை சுற்றி அந்த வழியாக 2 கிலோமீட்டர் நடந்து அந்த பக்கமாக அந்த சின்ன பெரிய பாலத்து கிடையாது, சின்ன பாலத்தை தாண்டி இந்த பாலத்துக்கிட்ட வந்து நம்ம குளித்தோம். ஃபஸ்ட்டு பெரிய பாலத்து ஒன்று இருக்குது, அது கிடையாது. 2வது ஒரு சின்ன பாலத்துக்கிட்ட தான் நம்ம ஹாஸ்டல் இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம குளிச்சுட்டு இந்த மலை மேலே ட்ரெக்கிங் பண்ணி பாதி தூரம் போய்ட்டு வழி இல்லைன்னு சொல்லி திரும்பி ரிட்டன் வந்து அந்த குடிசை வழியாக வந்த வழியாக திரும்பி அந்த மலையை தாண்டி ஹாஸ்டலுக்கு போனோம். ஹாஸ்டலுக்கு போகல மணி 6 மணி ஆயிடுச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு நேற்று கிடச்சிது. இது மாதிரி வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஹாஸ்டலுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அது குளிக்க போனது. பசங்க 3 பேர் ஹாஸ்டல் ஃப்ரெண்டு. நம்ம விக்கி அண்ணா, அவரோட கூட வந்து ஒரு தம்பி, ஒரு பையன், 3 வாரமாக வந்து பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ. செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதோட அதுக்கு ஆப்போசிட் மலையில் நின்று தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பொறுமையாக இன்னொரு வாட்டி காமிக்கிறேன், கட் பண்ணிவிட்டு. கைதப்பதால் வியூ பாயிண்ட்டு. நான் பேர் சில நேரம் தப்பாக சொல்லி தான் மன்னிச்சுக்கோங்க. கைதப்பதால் வியூ பாயிண்ட்டு நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன். எப்படின்னு பாருங்கள்.
நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபரில் வாங்க, அதுதான் நல்ல டைம். ஜூலையிலேருந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் வாங்க. இந்த சூப்பரான வாட்டர் ஃபால்ஸு, தண்ணி, இந்த க்ரீனாக இருக்குது பார்க்கலாம் வாகமனில். மற்ற நாளில் ஓரளவு வெயில் அடித்து காஞ்சிரும், நல்லா இருக்காது. இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலுக்கு இந்த மலையை. எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நேற்று அந்த பக்கத்துலேருந்து நம்ம கற்றுனோம், இந்த பக்கத்துலேருந்து இப்போ 4 பசங்க கற்றுனாங்க, நாங்கள் அந்த பக்கத்துலேருந்து கற்றுனோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கத்திருப்பேன், அதுலேயே வீடியோலேயே கத்தி தான் எடுத்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடத்துக்கு நான் வரும்னு நினச்சி கூட பார்க்கல, வரணும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் வருவோம்னு நினச்சி கூட பார்க்கல. சூப்பராக வந்து சேர்ந்தோம். எப்படின்னு பாருங்கள். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும், ரீல்ஸுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக கிளம்பலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எத்தனை தடவை வேணாலும் காட்டலாமுங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. அழகாக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாகமன். சும்மா கிளம்புன்னு கிளம்புனேன். இங்கே பாருங்கள், அள்ளி கொடுக்கு நம்மளுக்கு. நான் ஒரு நாள் பண்ணேன், இப்போ 2 நாள் புக் பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் கூட தங்கலாம். நம்ம கூட ஒரு விஐபி வாரன்னு சொன்னாங்க தெரியுமா, லாஸ்ட் நாள் 6வது நாள் நம்ம கூட ஒரு விஐபி வராங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வராங்க அப்படின்ட்டு. அதனால் நம்ம கண்டிப்பாக நாளைக்கு செக் அவுட் பண்ணி வாகமன்லேருந்து கிளம்பி ஆகணும். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இன்னொரு வாட்டி காமிச்சிக்கிட்டே இருக்கலாம், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்கா. டிவியில் பார்க்கறவங்களுக்கு தெரியும், லைவாக அந்த இடத்துல நிற்க மாதிரி ஃபீல் கொடுத்துருப்பேன். டிவியில் பார்த்தவங்களுக்கு மொபைல்லையும் இருக்கும் அந்த ஃபீல். பயங்கர ஆழமுங்க, எவ்வளோ ஆழமுங்க வாய் விட்டு சொல்ல முடியாது, அவ்வளோ ஹைட்டில் நம்ம இருக்கிறோம். ஃபால்ஸ் தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, அந்த அருவி தண்ணி அப்படியே போகுது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு தடுப்புச்சோறு எதுவுமே கிடையாது. இங்கேருந்து 2 அடி கீழே இறங்கினோம்னா க்ளோஸ், முடிஞ்சு. லைட்டாக ஸ்லிப்பானால் போதும். லைட்டாக ஸ்லிப்பாகி இந்த ஒரு இடம் தான் பாறை பிடிக்கிறதுக்கு. இதை விட்டாச்சுன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ஆழம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கூட இருக்கும் இந்த ஆழமானது. அவ்வளோ உயரத்தில் நம்ம இருக்கிறோம். ஸ்லிப்பாச்சுன்னா ஒரு எலும்பு கூட நமக்கு தேடி எடுக்க முடியாது, தேடவே முடியாது. அந்த அளவுக்கு ஆழத்தில் உயரமான இடத்துல இருக்கும். எப்படி இருக்குது? ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நல்ல நேச்சுரல் இயற்கை பிரிவுகள் வந்தால் 1 மாதம் இருந்து பார்க்கலாம் வாகமனை. சும்மாலாம் இல்லை, சொல்லலை. 1 நாள் 2 நாள் இல்லை, 1 மாதம் இருந்து பார்க்கக்கூடியக்கு இடம் இருக்குது வாகமனில். நான் 1 நாள் வந்தேன், இப்போ 2 நாள் ஆக்கியிருக்கேன். சரி, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஃபோட்டோஸ் எடுப்போம், ரீல்ஸுக்கு வீடியோ, சின்ன வீடியோ ஃபோனில் எடுப்போம். எடுத்துகிட்டு இப்போ ஒரேடியாக காமிச்சாலும் போர் அடிச்சிடும். எப்படி இருக்கு? தயவுசெய்து லைக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டுங்களே லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் எல்லாத்தையும் காட்டும். நம்ம ஹாஸ்டல் அந்த மலையை தாண்டி இந்த பெரிய மலை இருக்கா, அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பெரிய மலை. இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் இருக்குது. நேற்று அந்த பக்கம் நான் ட்ரெக்கிங் பண்ணி தான் இந்த ஃபால்ஸ் வந்து குளித்தோம். என்னடா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சரி, கட் பண்ணுறேன். ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்புவோம். சரி, இந்த கைதப்பதால் வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு நன்றி சொல்லி கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக டைம் பாஸ் பண்ண அந்த இடத்துல. சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுத்தோம். அமைதியாக உட்காந்து இந்த பாறையில் உட்காந்து காற்று வாங்கிட்டு இயற்கை ரசித்தோம். நன்றி, பாய் பாய். மீண்டும் ஒரு முறை கண்டிப்பாக வருவோம், சந்திப்போம். பாய். போலாமா? வாகமனில் பெட்ரோல் பல்க் கிடையாதுங்க. லாரியில் இருந்து நம்மளுக்கு அதிலே மிஷின் செட் பண்ணி டீசல் போட்டுருக்காங்க. தெரியுதா? நான் இப்போ தான் ஒரு பக்கமும் ஒரு இடத்துல இது மாதிரி நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது. ஃபாரினில் கூட நான் இப்படி வீடியோஸில் நிறையா பார்த்துருக்கேன், இப்படி பார்த்தது கிடையாது. லாரி இருக்குது, லாரியில் டேங்கர் இருக்குது, டீசல் இருக்குது.
அதுலேயே மிஷின் வச்சுருக்காங்க. மிஷின் ஓடிட்டுருக்கு தெரியுதா உங்களுக்கு? ஓடிட்டுருக்கு. அப்படி பம்ப் பண்ணி டீசல் ஃபுல் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? லாரியிலேருந்து அப்படி டேரெக்டுக்காக பம்ப் பண்ணி கொடுக்குற மாதிரி டீசல் பல்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இப்போ தான் கேள்விப்படுறேன், பார்க்கவே இப்போ தான் பார்க்க இந்த மாதிரி விஷயங்களை. பார்க்க பண்ணல இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்களாம். இது பம்பே கிடையாதா? இல்லை எப்படின்னா பம்பு கிடையாது. பம்பே கிடையாது. ஒரு பம்பு கூட கிடையாது. ஒரு பம்பு கூட கிடையாதான். இதே மாதிரி எத்தனை இருக்கும்? இது ஒன்று தான் இருக்குது. இது ஒன்று இது ஒன்று தான் இருக்குது. இதே மாதிரி பம்பு நமக்கு வந்து பண்ணிட்டு எச்சல் போட்டு போவோம்னு நினைக்கிறேன். ஆச்சரியமாக இருக்குல்ல? உங்களுக்கு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள். அடுத்து வந்திருக்கிறது ஒரு டீ லேக் பாயிண்ட்டுக்கு. என்ட்ரன்ஸ் ஃபீஸு 50 ரூபா. அந்த கவுண்டரில் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுத்துகிட்டு ஜீப்பு பார்க்கிங் 10 ரூபா தனியாக. பார்க்கிங் ஃபீஸ் மொத்தம் 60 ரூபா கொடுத்து நம்ம எடுத்து உள்ளே வந்துட்டோம். உள்ளே போகலாம். டீ லேக் பாயிண்ட். இல்லை போட்டிங் போனாலும் போகலாம், இல்லை அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து வரலான்னு வரலாம். நான் உள்ளே போய் பேசுகிறேன். டிக்கெட் செக் பண்ணிட்டு உள்ளே விட்றாங்க. நம்ம அப்படியே போகலாம். இதில் என்ன இருக்குன்னா, போட்டிங் போனால் போகலாம். 2 பேர் துடுப்பு போட்டு ஒரு ஆள் போகிறதுக்கு இருக்குது, 2 பேர் போகிறதுக்கு இருக்குது, 4 பேர் போகிறதுக்கு இருக்குது. நம்ம போட்டிங் போகலை. ஆல்ரெடி டார்ஜிலிங் போகல. இந்த வருஷம் 2024 டார்ஜிலிங் ஃபேமிலி ட்ரிப் போகல. நம்ம போட்டிங் சூப்பராக பண்ணிட்டோம். ஆமாம், போட்டிங் போகல. அப்படியே வியூஸ் மட்டும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். டீ லேக் பாயிண்ட் இது பேர். போகலாமா? நான் அந்த ஃப்ரிட்ஜ் மேலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். வியூஸ் எப்படி இருக்குன்னு ஃப்ரிட்ஜ் மேலேருந்து காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். அந்த வழியாக தான் வந்தோம். இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்திருக்கிறோம். பார்க்க பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த போட்டிங் போகணும் குழந்தைங்க ஆசைப்படுறவங்களுக்கு, போட்டிங் போகணும்னு நினைக்க, பெடல் போட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதில் போகலாம். நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஒரு 1 ஹவர் டைம் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். சூப்பராக அப்படி லேக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி போட்டிங்லாம் நிறையா பண்ணியாச்சு. அதனால் சுற்றி பார்த்துட்டு வியூஸ் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஒரு 20 சினிமாவுக்கு மேலே இதில் எடுத்துருக்காங்களாம். எல்லா லாங்குவேஜில், தமிழ், மலையாளம், ஹிந்தி. நம்ம அண்ணன் சொன்னாப்புல சூப்பராக இருக்குது. இன்னொரு வாட்டி ஃபுல் வியூ காமிச்சிட்டு கிளம்புவோம். சுற்றி டெய்ல் எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு சுற்றி இருக்குது. நடுசில் ஒரு பள்ளமாக இருக்கிறத லேக் மாதிரி ஃபார்ம் பண்ணி, ஆமாம், அதில் நடந்து போகிறதுக்கு ரோப் கார் மாதிரி போட்டுருக்காங்க. அங்கேருந்து அங்கே நடந்து போய்க்கலாம்னு நினைக்கிறேன். சின்ன பசங்களுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் இந்த லேக்கில் போட்டிங் துடுப்பு போட்டு, அதாவது துடுப்பு போட்டு அடுத்த பெடல் போட்டு போகிறவங்களுக்கு, இஷ்டப்பட்டவங்களுக்கு இதில் போகலாம். நல்லாயிருக்கு. வேறு ஒன்றும் இதில் இல்லை. லைட்டாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போவோம். சுற்றி ஃபோட்டோ எடுக்க அழகாக இருக்குது. எடுத்துகிட்டு கிளம்பலாம். சரி, கட் பண்ணுறேன். 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புவோமா? டீ லேக் பாயிண்ட். இந்த டீ லேக் பாயிண்ட்டுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பிடலாம். பாய் டீ லேக் பாயிண்ட். ஆமாம், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிடுவோம். ரொம்ப அடுத்தடுத்த இடங்களை மொத்தமாக காட்ட முடியாது. அதனால் இதோட முடிச்சிடுவோம். லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாத்தையும் காட்டும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் அடுத்த இடத்துக்கு போகலாம். நன்றி, வணக்கம், பாய்.